தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு எங்களுடைய அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த 10வது மாதத்திலும் 2வது கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய வார்த்தையோடு வசனத்தோடு உங்களை சந்திக்க செய்த ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய தேவன் வெளியரங்கமான அற்புதங்களை செய்கிற ஆண்டவர். அவருடைய மகிமையை வெளியரங்கமாக்க விரும்புகிறவர். இந்த நல்ல காலவெளியில் இந்த கர்த்தருடைய நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த செய்திக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரத்தில் உள்ள 5வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 5வது வசனம். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. ஜெபம் செய்வோம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த நல்ல காலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த கர்த்தருடைய நாளிலே உம்முடைய வசனத்தோடு உம்முடைய வார்த்தையோடு நாங்கள் சந்திக்க செய்த தயவுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமையை நீர் எங்களுடைய வாழ்க்கையில் வெளியரங்கமாக்க சித்தம் கொண்டபடியால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அற்புதங்களுக்காக ஏங்கி காத்து நிற்கிற உம்முடைய மக்களுக்கு உம்முடைய மகிமையை வெளியரங்கமாக்குவீராக. தயவுள்ள சித்தத்தை பூரணமாய் நிறைவேற்றி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவர் ஒரு சில காரியங்களை மறைவிலே செய்கிறார், ஒரு சில காரியங்களை அவர் வெளியரங்கமாக செய்கிறார். ஆண்டவருடைய மகிமை வெளியரங்கமாயிற்று எப்போது என்று சொன்னால் 2024 வருஷங்களுக்கு முன்பதாக பிதாவின் ஒரே பேரான குமாரன் வழியாக தேவனுடைய மகிமை இந்த உலகத்தில் வெளியரங்கமாயிற்று. அந்த ஒரே பேரான குமாரன் இந்த உலகத்தில் உலாவி அவர் நடந்து ஊழியங்களை நிறைவேற்றி தம்முடைய ரட்சிப்பை ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். முடிவிலே அவர் சிறுவேளை மரித்து இந்த உலகத்தின் பாவத்திற்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து அவர் பரலோகத்தில் சிங்காசனம் நிறைந்தவராக இன்றும் நமக்காக பிதாவின் வலது பார்சத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த மகிமை வெளிப்படும், இந்த மகிமை வெளிப்படும் என்று அவருடைய வருகைக்கு முன்பதாக 6 மாதத்துக்கு முன்பதாகவே யோவான் ஸ்நானகன் என்று ஒருவர் தோன்றுவார். அவர் வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவருடைய சத்தமாக இருப்பார் என்று இயேசு கிறிஸ்துவுடைய யோவான் ஸ்நானகனுடைய பிறப்புக்கு 600 வருஷங்களுக்கு முன்பதாகவே ஏசாயா தீர்க்கதரிசனமாக உரைத்த வசனம்தான் இந்த ஏசாயா 40ஆம் அதிகாரம் 5வது வசனம். வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவருடைய சத்தம் உண்டாயிற்று என்று அவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கம் ஆகும் என்று சொல்லுகிறார். இந்த நாளில் கர்த்தர் கொடுக்கிற செய்தி என்னவென்று சொன்னால், தேவனுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில் வெளியரங்கமாகும்போது நிச்சயமாக நாம் வெளியரங்கமான அற்புதங்களை பார்ப்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 4, 6 மற்றும் 18 வசனங்களில் ஆண்டவராக இயேசு அதை உறுதிப்படுத்துகிறார், அதை குறிப்பிடுகிறார். நம்முடைய பரலோக பிதா வெளியரங்கமாய் பலன் அளிப்பார் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். நம்முடைய தேவன் வெளியரங்கமான பலனை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்கிறார். நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று பிரசங்கின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் பலனை வெளியரங்கமாக கொடுக்கிறவர். தேவனுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் வெளியரங்கமான அற்புதங்களை பார்க்க முடியும். நாம் அற்புதங்களுக்காக ஜெபிப்பதை நிறுத்திவிட்டு, ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை எங்களுடைய வாழ்க்கையில் மகிமைப்படுத்தும் ஆண்டவரை நீங்கள் கேட்கும்போது நிச்சயமாக வெளியரங்கமான அற்புதத்தை கர்த்தர் செய்வார். அதை உங்களுக்கு சாட்சியாக கர்த்தர் மாற்றி கொடுப்பார். அநேகருக்கு நீங்கள் சாட்சியாக நிற்க கர்த்தர் உதவி செய்வார். இந்த காலவேளையில் தேவன் விரும்புகிறபடி வெளியரங்கமான அற்புதங்கள் நாம் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? தேவன் வெளியரங்கமான அற்புதங்களை செய்வதற்கு முன்பாக என்ன செய்கிறார் என்று சொன்னால், அந்தரங்கத்தில் பார்க்கிறார். அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாக பலன் அளிப்பார். இதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற முக்கியமான காரியம். அப்படி என்று சொன்னால் அந்தரங்க வாழ்க்கை மிக மிக அவசியம். அந்தரங்க ஜீவியம் மிக மிக அவசியம். 2 ராஜாக்களின் புஸ்தகத்தில் 17ஆம் அதிகாரம் 9 மற்றும் 12 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கு, இஸ்ரவேல் ஜனங்கள் செய்யத்தகாத அருவருப்பான காரியங்களை தங்களுடைய ரகசியத்தில் செய்தார்கள். ரகசியமான ஒரு வாழ்க்கை. ரகசியம் என்று சொன்னால் பிரைவேட் லைஃப். ஒவ்வொரு மனிதனுக்கும் 2 பக்கங்கள் உண்டு. ஒரு நாணயத்துக்கு 2 பக்கங்கள் இருப்பதை போல ஒவ்வொரு மனுஷனுக்கும் 2 பக்கங்கள் உண்டு. நன்மையான காரியங்களை அவனுடைய ரகசியத்தில் செய்கிறானா, தீமையான காரியங்கள் ரகசியத்தில் செய்கிறானா என்பதை நாம் கவனிக்கணும். வெளியரங்கமான லைஃப் எல்லாருக்கும் பார்த்தாலும் ரொம்ப பக்திமானா, பரிசுத்தவானா, ரொம்ப நல்லவங்களா நடிக்கிற உலகம் இது. நடிகர்களால் நிறைந்த உலகம் இது. அப்படி நடிக்கிற வாழ்க்கை இருக்கு. ஆனால் அந்தரங்க ஜீவியத்தை கர்த்தர் பார்க்கிறார்.
அது கர்த்தருக்கும் நமக்கும் தெரிந்த ப்ரைவேட் லைஃப். அந்த லைஃப்பை பிதாவாகிய தேவன், பரலோக பிதா பார்த்து எங்கே பலன் கொடுக்குறாருன்னா வெளியரங்கமாக பலன் கொடுக்குறார். அப்படின்னா வெளியரங்கமான பலனை எதிர்பார்க்கிற நாம், அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கிள்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணுகிற நாம் நம்முடைய ரகசியத்தை சரிவர காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய ரகசிய ஜீவியத்தை, அந்தரங்க ஜீவியத்தை, மறைக்கப்பட்ட வாழ்க்கையை, யாரும் பார்க்காத வாழ்க்கையை, தேவன் மாத்திரமே கண்காணிக்கிற வாழ்க்கையை நாம் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். இந்த காலவேளையில் நம்முடைய அந்தரங்க ஜீவியம் எப்படி இருக்க வேண்டும் என்பது அந்த காலவேளை செய்தி. இதனால கத்திரம் கொடுக்குற முக்கியமான செய்தி, வெளியரங்கமான அற்புதங்களை எதிர்பார்க்கிற ஒரு கிறிஸ்தவனுடைய அந்தரங்க ஜீவியம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த நாடுக்கு நம்ம செய்தியாக கொடுத்துருக்காங்க. முதலாவது, நம்முடைய அந்தரங்க ஜீவியத்தில் தேவன் பார்ப்பது அந்தரங்க பரிசுத்தம். ஆதியாகமத்தின் புத்தகம் 39 வாசிக்கும் போது, யோசேப்பை யாரும் வீட்டில் இல்லாத சமயத்தில் போர்த்திபாரின் மனைவி பாவம் செய்யும்படியாக அழைக்கிறாள். அப்படிப்பட்ட நிலையில யோசேப்பு சொல்லுகிறார், தேவனுக்கு விரோதமாக இவ்வளவு பெரிய பொல்லாங்கை நான் செய்வது எப்படி, இவ்வளவு பெரிய பாவத்தை நான் செய்வது எப்படி என்று யோசேப்பு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய அந்தரங்க ஜீவியத்தை பார்க்கிற ஒரே ஒரு ஆண்டவர் நம்முடைய இரட்சகராகிய இயேசு பிதாவாகிய தேவன். அவர் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நாம் அதில் கவனமாக இருக்க வேண்டும். தேவனுக்கு மறைவார்ந்த ஒன்றும் கிடையாது. எல்லாம் அவருடைய சமூகத்தில் வெளியரங்கமாகவும் நிர்வாணமாகவும் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு மறைக்கப்படுகிற காரியங்கள் எதுவுமே கிடையாது. இந்த காலவேளையில் நாம் கர்த்தருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னோட அந்தரங்க பரிசுத்த ஜீவியத்தை சரி செய்து கொடுங்க. போர்த்திபாரின் மனைவி என்ன சொல்கிறார்? வீட்டில் ஒருவரும் இல்லை, நம்ம பாவம் செய்வது ரொம்ப வசதியாக இருக்குது அப்படிங்கிறார். பிரியமானவர்களே, பிசாசு நம்முடைய தனிமையை குறிவைக்கிறான் என்பதில் நாம் கவனமாக இருக்கணும். வீட்டு மனிதர்கள் ஒருவரும் இல்லை. ஆதியாகமம் 39:11 நீங்கள் வாசிங்கன்னா, எப்போதும் நம்முடைய தனிமையை பிசாசு குறிவைத்து அவன் தாக்குகிறவனாக இருக்கலாம். ஆதியாகமம் 2:18 நீங்கள் வாசிங்கன்னா, தேவன் நல்லதல்லன்னு சொன்ன முக்கியமான காரியம் தனிமை. நீங்கள் நானும் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று தேவனே அறிந்து அது முதலாவது நல்லதல்லன்னு வாய் தந்து ஆண்டு சொல்லிட்டார். அப்படின்னா தனிமையை நாம் மிகவும் தவிர்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். தவிர்க்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அப்படி வேறு தவிர்க்க முடியாத தனிமையை மாட்டிக்கிட்டோம், ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த காலவெளியில் கர்த்தர் சொல்லுகிறது, நாம் நம்முடைய தனிமையை கவனமாக செலவழிக்க வேண்டும். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல அதை எச்சரிப்பாக சொல்லுகிறார். மார்க்கு 4:2 நீங்கள் வாசிங்கன்னா, இயேசுவுக்கு பசி உண்டான போது அவர் தனிமையை உணர்ந்தார். பரிசுத்த ஆவியானவர் வனாந்திரத்துக்கு அவரை தனியாக தான் அழைத்து கொண்டு போனார். தனிமையின் சூழ்நிலை கர்த்தர் நடந்துக்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிமையினுடைய சோதனைகள் இருக்கிறது. அந்த சோதனை நாம் ஜெயிக்கிறோமா, தோற்று போகிறோமா என்பது ரொம்ப முக்கியம். தனிமையை நாம் இருக்கும்போது கர்த்தருடைய கிருபையை பற்றி கொள்ள வேண்டும். தேவ கிருபையை நீங்கள் சார்ந்து கொண்டீங்கன்னா தனிமையை நீங்கள் ஜெயிச்சிடலாம். தனிமையில் கண்டிப்பாக பிசாசு உங்களை சந்திக்க வருவான். அவன் தனிமைக்காக தான் காத்திருக்கிறான். அந்த தனிமையின் சமூகத்தை அவன் பயன்படுத்தி கொள்வான். நம்ம தனிமையில் இயேசுவோடு இருந்துடணும், இல்லாட்டா குடும்பத்தோடு இருந்துடணும், இல்லாட்டா வேதத்தோடு ஜபத்தோடு இருந்துடணும். அப்படி இருக்கும்போது நம்ம தப்பித்துக் கொள்வோம். யோசேப்புடைய தனிமையிலே அவனை வேட்டையாடும்படியாக பிசாசு வலை விரித்தான். கர்த்தருடைய கரம் அவனோடு இருந்தது. கர்த்தர் அவனோடு இருந்ததுனால அவன் தனிமையை ஜெயித்தான். இந்த காலவெளியில் நாம் தனிமையை ஜெயிக்கிறோமா, தனிமையில் தோற்று போகிறோமா என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் தனிமை வரும். அதில் நாம் பிசாசை ஜெயிப்பதற்கு பலன் நமக்கு தேவை. அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்தாவியின் கொடுத்து வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, பரிசுத்தாவியின் பலன் இல்லாமல் தனிமையை நாம் ஜெயிப்பது மிக 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 கடினம். பரிசுத்தாவின் உதவி நமக்கு வேண்டும். ஆதியாகமம் 41:43 நீங்கள் வாசிக்கும் போது, அந்தரங்க பரிசுத்தத்தை காத்துக்கொண்ட யோசேப்புடைய பிராணன் இரும்பில் அடைக்கப்பட்டுச்சு. அவனை ஜெயிலத்துக்கு போட்டாங்க. இருந்தாலும் தேவன் வெளியரங்கமாக அவனை தேசத்தின் அதிபதியாக உயர்த்தினார். பிரியமானவர்களே, நம்முடைய அந்தரங்க ஜீவியத்தை நாம் கவனமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். வெளியரங்கமான அற்புதங்களை எதிர்பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகிட்ட கர்த்தரை எதிர்பார்க்கிற முதலாவது காரியம் அந்தரங்க பரிசுத்தம். இரண்டாவது கர்த்தரை எதிர்பார்க்கிற முக்கியமான காரியம் அந்தரங்க ஜெபம், ஜெப வாழ்க்கை. தானியேல் 6:10 நீங்கள் வாசிக்கும் போது, தானியேலோ வென்றால் ஆரம்பித்து அவனுடைய தனிமையின் ஜெப ஜீவியத்தை அந்த வசனம் அழகாக விவரிக்கிறது. அவன் மேலறைக்கு போனான், ஜன்னல்களை திறந்து கொண்டான், எருசலேமுக்கு நேராக முழங்கால் படியிட்டு முன்பு செய்து வந்தபடியே தேவனுக்கு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். யார் பார்த்தாலும் பார்க்காட்டல, என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி தனி ஜெபத்தை அவன் தொடர ஆரம்பித்தான். தனிமையின் ஜெப வாழ்க்கை உங்களை பிசாசின் பிடியிலிருந்து, உங்களோட சத்துருக்களிலிருந்து உங்களை பாதுகாக்கும்.
தனிமையின் ஜெபம் ரொம்ப ரொம்ப அவசியம். எனக்கு சிறு வயதில் சொல்லிக் கொடுக்கப்படுது, தனிமையில் ஜெபிக்க வேண்டும், தனிமையில் ஆண்டவர் நோக்கி தேட வேண்டும், தனிமை ஒவ்வொரு நாளும் தனி ஜெபம் ஏறெடுக்காமல் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது என்று நான் கற்பிக்கப்பட்டேன். அதை இந்த நாள் வரைக்கும் நான் கடைபிடிக்கிறேன். கர்த்தர் என்னை காத்துக்கொள்கிறார். தனி ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் மிக 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 அவசியம். நாம் தனி ஜெபத்தை தானியேலிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். தானியேலுடைய அந்தரங்க ஜெப வாழ்க்கை அவனை சத்துருக்களிலிருந்து பாதுகாத்தது. மனிதனுக்கு வெளியரங்கமான ஒரு விடுதலையை கொடுத்தது தானியேலுக்கு. தனி ஜெபம், மறைவான ஜெபம் தானியேலை மொத்தமாக அழித்து விட வேண்டும் என்று நினைத்த சத்துருக்களுடைய சதி ஆலோசனைகளை முறியடித்தது. நமக்கு விரோதமாக விரிக்கப்படுகிற வலைகள், உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் முறியடிக்கப்படுவதற்கு தனி ஜெபம் மிக மிக அவசியம். இயேசு பகலெல்லாம் ஊழியம் செய்தார், இரவெல்லாம் ஜெபித்தார். இரவெல்லாம் ஜெபித்து பகலெல்லாம் ஊழியம் செய்தார். நம்ம தனி ஜெபம், இயேசு மலையின் மேலே தனியாக போய் ஜெபித்தார். நாமும் கூட தனி ஜெபம் மிக மிக அவசியம். தானியேலை மொத்தமாக அழித்து விட நினைத்தவர்கள் காப்பாற்றியது தனி ஜெபம் தான். 1 பேதுரு 5:8 நீங்க வாசிங்கன்னா, எவனை விழுங்கலாமோ என்று பிசாசு வகை தேடி சுற்றி திரிகிறான். தானியேலை சிங்க கெபியில போட்டு அவனை கொன்றுவிடும் நினைச்சாங்க. ஆனா சிங்கங்கள் வாய்க்கு கர்த்தர் தப்பி வைத்தார். சிங்க கெபியிலிருந்து தனி ஜெபம் அவனை தூக்கிவிட பண்ணினது. பிரியமானவர்களே, தானியேலின் தனி ஜெபம் ராஜாவை உறங்க விடவில்லை. அதிகாலையிலே ராஜா எழுந்து வந்து சிங்க கெபியில் வந்து பார்க்கிறார். இந்த கால வேளையில் கர்த்தர் நமக்கு சொல்வது முக்கியமான காரியம். தனி ஜெபத்தை நாம் எவ்வளவு தூரத்துக்கு மதிக்கிறோம், தனி ஜெபத்தில் நாம் எவ்வளவு நேரத்தை செலவழிக்கிறோம் என்பது மிக மிக முக்கியம். அதிகாலையில் நாம் கர்த்தரை தேட ஆயத்தமாகிய தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது நம்மை போல பலவான்கள் இந்த உலகத்தில் இல்லை. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் கர்த்தர் உங்களை பலப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், நீங்க தனிமையில அதிகாலையில் நேரம் எடுத்து தேவனோடு அமர்ந்து இருக்கும்போது நிச்சயமா நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க, நீங்க பாதுகாக்கப்படுவீங்க. தானியேலின் அந்தரங்க ஜெபம் அவனுக்கு அற்புதங்களை. தானியேல் 6:23 வாசிங்கன்னா, சிங்கங்கள் நடுவிலிருந்து தானியேலை கர்த்தர் தூக்கி விட்டார். 28ஆம் வசனத்துல தானியேலின் காரியம் ஜெயமாக முடிந்தது. தனி ஜெபம் உங்களுடைய காரியத்தை ஜெயமாக முடித்துக் கொள்ளுங்க. தானியேல் 2:19 நீங்க வாசிங்கன்னா, தானியேலுடைய ராக்கால தனிமையின் ஜெபம் பரலோகத்தின் ரகசியங்களை அவனுக்கு வெளிப்படுத்துது. எல்லா ஞானிகளுடைய உயிரையும் காப்பாற்றப்பட்டது, அவனுடைய ஜீவனும் காப்பாற்றப்பட்டது. தனி ஜெபம் நம்முடைய ஜீவனை பாதுகாக்கும். 1 சாமுவேல் 1:10 மனம் கசந்து தனித்து ஜெபித்த அன்னாளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொம்பை உயர பண்ணினார். அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய அற்புதங்களை அவள் பார்க்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். லூக்கா 22ஆம் அதிகாரம் 42-43 வசனம் வாசனை. இயேசு கிறிஸ்துடைய தனி ஜெபம் பரலோக பலனை அவருக்கு கொண்டு வந்தது. சிலுவையை சுமக்க, விபரீதங்களை சகிக்க அந்த பலன் அவருக்கு பயன்பட்டது. இந்த காலவெளியில் கர்த்தர் நமக்கு சொல்ல முக்கியமான காரியம், தனி ஜெபம் வெளியரங்கமான பலனை உங்களை காண செய்யும். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக வேண்டும் என்று சொன்னால் தனிப்பட்ட பரிசுத்தம் அவசியம், தனிப்பட்ட ஜெபம் அவசியம். 3ஆவதாக அந்தரங்க நினைவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். சங்கீதம் 139:2 நீங்க வாசிக்கும் போது, நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிற நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். நம்முடைய நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறார். நம்முடைய நினைவுகளை சரியாக நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிற ஆண்டவர் அந்தரங்க நினைவுகளை பார்க்கிறார். வெளியரங்கமான பலனை நாம் அனுபவிக்கணும் என்று சொன்னால் நம்முடைய அந்தரங்க நினைவுகள் முக்கியம். அந்தரங்க நினைவுகளை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீதிமொழிகள் 4:23 படி எல்லா காவலோட உங்க இருதயத்தை காத்துக்கொள்ளணும். ஏன்னா அது ஜீவ ஊற்று புறப்படுகிறது. அந்த ஜீவ ஊற்று நமக்கு மட்டும் ஜீவன் அல்ல, நம்மை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் ஜீவனை கொடுக்கிற ஜீவ ஊற்று இருதயத்திலிருந்து புறப்படுது. அப்படின்னா இருதயத்தை வேலையடைத்து காத்துக்கொள்ள வேண்டும். இதுக்கு பரிசுத்த ஆவியினர் உதவியை நாம் கேட்க வேண்டும், கிருபையை நாம் கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய இருதயம் பாதுகாக்கப்படும். ரோமர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், தங்கள் சிந்தனைகள்னாலே வீணரானார்கள் என்று வாசிக்கும். நம்முடைய சிந்தனை தான் நம்ம வீணராக மாற்றி விடுகிறது. 2 சாமுவேல் 6:14 நீங்க வாசிங்கன்னா, தாவீது தேவனுடைய பெட்டிக்கு முன்பதாக சணநூல் ஏபோத்தை தரித்து கொண்டு அவன் முழு பலத்தோடு ரோட்ல நடனமாடினான். இதை பார்த்து சவுலின் குமாரத்தியம் தாவீதுடைய மனைவியுமாகிய மீகாள் என்பவள் இருதயத்தில் தாவீதை அவமதித்தாள். வெளிப்படையாக அவமதிக்கல, இருதயத்தில் அவமதித்தாள். அதை கர்த்தர் பார்த்தார். சாகிற வரைக்கும் அவளுக்கு குழந்தை இல்லை. அவளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் மகிமைப்படவில்லை. அவள் தாய்மையை பார்க்க முடியவில்லை. பிரியமானவர்களே, நாம் நம்முடைய சிந்தனைகளை யாரை அவமதிக்கிறோம்? ஊழியர்களை அவமதிக்கிறோமா? விசுவாச மக்களை அவமதிக்கிறோமா? மற்றவர்களை நாம் அற்பமாக அவமானமாக நினைக்கிறோமா? கர்த்தர் நம்முடைய நினைவுகளை அறிகிறார். தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். தாவீதுடைய மனைவிக்கு கர்த்தர் கொடுத்த மிகப்பெரிய தண்டனை, இருதயத்தில் அவனை அவமதித்ததினாலே
அவருடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் அந்த பிள்ளை செல்வத்தை அவள் பார்க்க முடியாமல் போனது. இன்னைக்கு எத்தனை சகோதர சகோதரிகள் குழந்தைக்காக ஏங்கி நிற்கிறார்கள். நாம் யாரையாவது அவமதித்திருக்கிறோமா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் மகிமையை வெளிப்படுத்தாவிட்டால் எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாலும், என்ன காரியம் என்ன சாப்பிட்டாலும் கர்த்தருடைய மகிமை நம்ம பார்க்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்த விரும்பி தான் கர்த்தர் இந்த வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். நம்ம ஒப்பு கொடுப்போம், கர்த்தர்ட்ட மன்னிப்பு கேட்போம். நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவார். நாம் வேத வசனத்தின்படி நடக்கும்பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் அற்புதங்களை பார்க்க முடியும். நம்முடைய காரியங்களில் கர்த்தர் மகிமையை கொண்டு வருவார். நாம் வெளியரங்கமான அற்புதங்களை பார்க்க முடியும். கடைசியாக தேவன் நமக்கு சொல்கிற முக்கியமான காரியம் 2 ராஜாக்கள் 17:9 அந்தரங்க கிரியைகள். இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய ரகசியத்தில் செய்யத்தகாத காரியங்களை கர்த்தர் அவங்க செய்தாங்க. செய்யத்தகாத காரியங்களை இஸ்ரவேல் மக்கள் செய்தார்கள். அப்போனா செய்ய தகுந்த காரியங்கள் என்னவென்று கர்த்தர் அறிவித்திருக்கிறார். ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை 430 வருஷமாக இருந்த அடிமைத்திலிருந்து விடுதலையாக்கி ஒரு ஆனந்தத்தை நடத்தும் பொழுது நீங்கள் இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நிறைய காரியங்களை சொல்லிக் கொடுத்தார். போதாதுக்கு 10 கற்பனைகளே அவர்களுக்கு கர்த்தர் சொல்லிக் கொடுத்தார். நீங்கள் இதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இதுதான் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறது கர்த்தர் தெளிவாக மோசையின் வழியாக நிறைய காரியங்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். ஆனால் அதெல்லாம் அறிந்த மக்கள் தங்களுடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு அதை சொல்லிக் கொடுக்காம விட்டதுனால கர்த்தரையோட பிரமாணத்தை அறியாத வேறொரு சந்ததி எழும்பி செய்யத்தகாத காரியங்களை இஸ்ரவேல் மக்கள் தங்களோட ரகசியத்தில் செய்தாங்க. விக்கிரகத்தையும் பாகாலையும் சேவித்து கொண்டாங்க, கர்த்தரையும் சேவித்தாங்க. இப்படிப்பட்ட ஜனங்களை குறித்து கர்த்தர் சொல்கிறார், செய்யத்தகாத அசுத்த கிரியைகள், கர்த்தர் விரும்பாத அருவருக்கிற காரியங்களை நம்முடைய ரகசியத்தை செய்யாதபடி காத்துக்கொள்ள வேண்டும். இந்த இஸ்ரவேல் மக்கள் செய்த காரியம் என்ன? விக்கிரக ஆராதனைக்கு தங்களை விற்று போட்டார்கள். விக்கிரக ஆராதனை கர்த்தருக்கு எரிச்சலை கொண்டு வரும். தேவனை முக்கியத்துவப்படுத்தாமல் தேவன் வைக்கிற ஸ்தானத்தில் தேவனுக்குரிய ஸ்தானத்தை ஒரு விக்கிரகத்துக்கு கொடுத்ததுனாலே கர்த்தர் அதை கோபமாக எரிச்சலாக அதை எதிர்கொள்ளுகிறார். இந்த காலவெளியில் நம்முடைய ரகசியத்தில், நம்முடைய ரகசிய ஜீவியத்தில், நம்முடைய இருதயத்தில் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? எந்த காரியத்தை நாம் முக்கியத்துவப்படுத்துகிறோம், ஃபோக்கஸ் பண்ணுறோம்? தேவனை தவிர வேறு எந்த காரியம் நம்ம வாழ்க்கையில் முக்கியமாக இருக்கக்கூடாது. தேவன் தான் பிரதானமானவர். அவர் தான் நம்முடைய ஆதியும் அந்தமும், அவர் எல்லாமேமாக இருக்கிறார். நம்முடைய நித்தியத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பவும் அவர் தான் நமக்கு முக்கியம். அதை விட்டுவிட்டு நாம் வேறொரு காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது நிச்சயமாக வெளியரங்கமாக மகிமையை பார்க்க முடியாது. நிறைய பேர் உங்கள் இருதயத்தில் யாருக்கு இடம் கொடுக்குறீங்க? வாலிப சகோதர சகோதரர் யாருக்கு இடம் கொடுக்குறீங்க? திருமணமான கணவன் மனைவி உங்கள் இருதயத்தில் யாருக்கு இடம் கொடுக்குறீங்க? எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? அதை கர்த்தர் இந்த காலவெளியில் யோசிக்கும்படியாக சொல்கிறார். தேவனை தவிர முக்கியமான காரியங்கள் எதுவும் கிடையாது. எதுக்கெல்லாம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கலாம் அதெல்லாம் விக்கிரக ஆராதனைக்கு சமம். இந்த காலவெளியில் கர்த்தருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வெளியரங்கமான பலனை ஆண்டவர் கொடுப்பதற்கு அந்தரங்க ஜீவியத்தை ஆண்டவர் கண்ணோக்குகிறார். முதலாவது நமக்கு அந்தரங்க பரிசுத்தம் ரொம்ப அவசியம். இரண்டாவது அந்தரங்கமான ஜெபம் மிக மிக அவசியம். மூன்றாவதாக அந்தரங்க நினைவுகளை நாம் பரிசுத்தமாக காத்துக்கொள்ள வேண்டும். கடைசியாக அந்தரங்க கிரியைகளை நாம் சரியாக கவனித்து காத்துக்கொள்ளும் போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் வெளியரங்கமான பலனை கொடுக்க அவர் சித்தமாக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக வெளியரங்கமான பலனை நீங்கள் பார்ப்பீங்க. கர்த்தர் நடத்துவார். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனை, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய மகிமையை நீர் வெளியரங்கமாக்க சித்தம் கொண்டு இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறபடியா ஸ்தோத்திரம். எங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை பார்க்கிற பரலோக பிதா வெளியரங்கமான பலன் கொடுக்க போகிறீர்கள், அதுக்காக ஸ்தோத்திரம். வெளியரங்கமான பலனை நாங்கள் ருசிக்க அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்து எங்களை நடத்தி ஆசீர்வதி. திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தை கேட்ட மக்களை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினுடைய ஆசீர்வதி ஜெபிக்கிறேன். வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் இருப்பார், கர்த்தர் நடத்துவார்.